அந்த அந்த கேமரா கூட என்னது அலெக்ஸான்னு ஒரு அதில் நிறைய வெரைட்டி கேமரா, அதில் ரொம்ப காஸ்ட்லி கேமரா அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கான். அதை வச்சுருக்காங்க சினிமாவுக்கு தான், சினிமாக்கான கேமரா அந்த பஸ் மேலே இருக்கிறது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், சினிமா எடுத்தா என்ன, சினிமா அப்படி எடுத்தா என்ன, அதுதான் சொல்கிறேன். இப்போ சினிமா எடுத்தானுன்னா அப்போ சினிமாவுக்கு எடுத்துருக்காங்க, இவனை வச்சு பேச சொல்கிறாங்க. எப்பா ஏன்னா வேறு எவனும் பதில் சொல்ல பாருங்கள். இவன் மொத்தம் எடுத்தா என்ன, டேய் அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இந்த 27,000 பேர் மறுபடியும் வந்து உங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அது தெரியுமா உனக்கு? ஏண்டா யாரோட உணர்வை யார் காசாக்குறது? அதாவது நீங்கள் கூட்டம் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கூட்டத்தை சேர்ப்பீங்களா, அந்த அந்த கூட்டத்தை வந்து கவர் பண்ணுறதுக்கு 63 ட்ரோன் வச்சுருப்பீங்களா, அதுவும் பூராமல் சினிமாக்காரன் பயன்படுத்துகிற ட்ரோனு. அதை நீங்கள் சினிமாவுக்கு பயன்படுத்துறதுக்காகவே இத்தனை கூட்டத்தை நெளிய வச்சு பிதுங்க வச்சு அவங்கள சாகடித்து தண்ணி கொடுக்காம அவங்கள ஒன்றுக்கு போகாமல் ஒரு குழந்தைய வச்சுட்டு ஒருத்தன் அல்லாடுவான் பாரு. அதை பாருங்க, ஒருத்தன் இப்படி வச்சுக்கிட்டு அல்லாடுவான். இவ்வளவு பாதிப்பு அடைஞ்சி அவன் நொந்து போய் நூலாகி வெளியே சொல்லாமல் எவ்வளோ பேர் 1000 பேருக்கு மேலே வீட்டில் இருப்பான். 500லேருந்து 1000 பேர் மேலே உடம்புல பட்ட வலியை வெளியே சொல்லாமல். பெண்கள் எத்தனை பேர் வந்து அசிங்கம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? இவ்வளவு பேரை கஷ்டப்படுத்திட்டு ஆமாம் சினிமாவுக்கு எடுத்தா என்ன கெட்டா போச்சுங்கிறான். எதால் அடிப்பேன்? பொறுக்கி ராஸ்கல்ஸ். ஏண்டா உங்கள் இஷ்டத்துக்கு மக்களை கூப்பிடுவீங்க, இதுக்காகவே உங்களை கருவறுக்கணும். நீங்கள் படத்தில் மாத்திரம் வந்துச்சு அவனை நீங்கள் பாரு, என்னமோ நினச்சிட்டு இருக்க இந்த வந்த மக்கள்லாம் கேனேன்னு. அது ஒருத்தன் சொல்கிறான் படம் எடுத்தான்னு, இன்னொரு நாய் சொல்லுது படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் செலவழித்து எடுப்பார்ல, விஜய் ஏன் எடுக்கணும்? டேய் அவன் கொடுத்த ஐடியா தான்.